ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹலோ நெபரில் வந்து ஆக்ட் 3 தான்ப்பா விளையாட போகிறோம். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆக்ட் 2 ஆக்ட் 1லாம் போட்டாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஏகப்பட்ட கேம்ஸாக வந்து நம்ம வந்து பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து அப்படி வந்து போகிற போக்கில் ஆக்ட் 3 முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதில் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து வளர்ந்துட்டோம். ஏற்கனவே சின்ன பையனை வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டோம். இப்போ நமக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கிடச்சிருக்கு, நம்ம எங்கேயோ வந்து கிளம்புறோம். ஓகே, நம்மளோட பழைய ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது அங்கிளோட ஊருக்கு வந்துட்டோம். ஓகே, இது பேர் ரைவன் குரூப்ஸ் தான் அப்படி எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருக்குங்க. ஓகே, என்னங்க காடி இது சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. ஓகே, ஐயோ நெய்பரோட வீடு அழிஞ்சு போச்சுங்க. அங்கிளோட வீடே வந்து செதஞ்சு இப்போ கிடக்குது. இவன் எத்தனை வருஷமாக ஊரை விட்டு வெளியே போனான்னு தெரியல. ஓடி போயிட்டான் போல இருக்கு அப்படியே. ஓகே பா, அங்கிளோட வீடு பாருங்க. ஐயோ இப்படி உருவம் இருக்குது. ஓ ஐயோ, நமக்கு ஏதோ வந்து ஆகுது. ஓகே, வீட்டுக்கு ஓடி போயிடும். ஓகே, வீட்டுக்கு ஓடு 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 நிற்காமல் ஓடு. எதுவும் வந்துச்சிங்க, அது மட்டும் கன்ஃபார்மு. ஓகே, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம வீட்டில் வந்து நம்மளோட பழைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம டைமை கொஞ்சம் கலைக்கலாம். ஓகே, எதுவும் ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை. சரி சொல்லிட்டு காடிலாம் போகுது. நமக்கு ஒரு மாதிரி இருக்குது உருவம் பார்த்தோன்னே, தலைலாம் சுற்றுது. ஆனால் நம்ம போய் படுக்க போகிறோம். ஓகே, படுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து கனவு வருது. அந்த கனவில் அங்கிள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது செம்மையாக கனவு. ஐ திங்க் நம்ம ஆக்ட் 3 ஃபுல்லாகவே வந்து கனவுல தான் விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ வாங்க. ஐயோ சூப்பர், போடு. இறக்கோனே வந்து நைட்டில் இறக்குனாங்க, நான் காலைல வந்துட்டேன். எனக்கு நைட்டில் விளையாடுறதுக்கு தெம்பில்லப்பா. ஓகே, அதனால் வந்து காலைல வந்து கொஞ்சம் நிம்மதியாக விளையாண்டு போயிடலாம். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கீஸாக தேவையில்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஒரு க்ரோபரோ கீ கட்டை வந்து தேவை. ஆனால் அதோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்கில்லும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. 2-3 ஸ்கில்லு கற்றுக்கிட்டா தான் நம்மளால் வந்து ஆக்ட் 3 முடிக்க முடியும். அது வந்து மித்த வேறு ஆக்டுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து லிவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஸ்கில்லாம் கற்றுக்க நம்ம ஒரு சில ரூமுக்கெல்லாம் போக வேண்டும். அதுக்கு ஒரு சில கீஸ்லாம் வேணும். அதை நம்ம வந்து 1 by 1 வந்து கலெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு லிவரை வந்து தட்டி விட்டு நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஓகே, இங்கே வந்து ஒரு கதவு இருக்குது. இங்கேருந்து இங்கேருந்து இங்கே தாவணும். ஓகே, இங்கே தாவியாச்சு. இங்கே ஒரு சேர் இருக்குது. அந்த சேரை எடுத்து இங்கே ஒரு சேர் இருக்குது. எல்லா கதவும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே, நம்ம வந்து சேர்லாம் வந்து வேறு இடத்துல போட்டாச்சு. இங்கே ஏதோ பைப்பு மாதிரி இருக்குது. இந்த பைப்பை வந்து அப்படியே திறந்து விட்டா தண்ணி பிச்சுட்டு அடிக்குது. ஆனால் இங்கே வந்து தண்ணி வந்து நம்ம வந்து திறந்து விட்டோம். அது மட்டும் கன்ஃபார்மே. நாங்கள் அது வீடே டெவலப் ஆகிடுச்சு. இவ்வளோ வளர்த்திக்கு இருக்குது. ஷபா, இந்த வீட்டுக்குள்ளே நான் எங்கன்னுட்டு போய் சாவியை தேடுவேன். ஓகே, குடையை எடுத்துக்கலாம். குடை இருந்தால் தான் கொஞ்சம் சேஃபாக விளாட முடியும் இந்த லெவலில். நம்ம வந்து ட்ரெயினை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெக்னெட் இருக்குது. மெக்னெட் ரொம்ப முக்கியமான ஐட்டம்னு அதை எடுத்து வச்சுக்கலாம். க்ரோபார் எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து தேவைப்படும். யான் வந்து நம்ம வந்து போக பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சரியில்லாமல் இருக்கும். அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம திருப்பி விட்டுறணும். அப்போ நமக்காக வந்து வழி பிறக்கும். அந்த வழியிலேருந்து மேலே ஏறி போய் பார்ப்போம் வச்சு இருக்கான்னு. ஓகே, இங்கே வந்து வேறு எதுவும் இல்லை. இந்த கதவு பூட்டி இருக்குது, திறந்தா இருக்குது. இங்கே பைனாக்குள் இருக்குது. பைனாக்குள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த லிவரை வேணால் திறந்து விடுவோம் உள்ளுக்கு. ஓகே, திறந்துக்குச்சு. நமக்கு வந்து ரெட் கீ வந்து கிடச்சிருக்கு. ரெட் கீ வந்து எது யூஸ் பண்ணணுன்னு தெரில. முதல்ல போய் பார்ப்போம் ரெட் கீ வந்து எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே தான் க்ரோபார் இருக்குது. இந்த க்ரோபார் எடுத்துருவோம். ஆனால் அது வந்து கரண்ட்டில் நல்லா சூடாகி கிடக்குது. அதனால் கையில் எடுக்க முடியாது. நம்ம வந்து மேக்னெட்லாம் எடுக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து மேலே போகணும். மேலே தான் வந்து ரெட் கலர் கீ வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த லிவர் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். வாங்க மேலே போவோம். ஓகே, இப்போ இங்கே ரூமில் வந்து ஒரு பசில் வருங்க. நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணோம். இது வந்து எதுக்கான ஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஸ்னீக்கிங் பவருக்காக. நம்ம வந்து இங்கே இருக்க ரோபோட்ஸ் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த ஐட்டம்லாம் எடுக்கணும். வாங்க நம்ம போய் பட்டு இந்த ஐட்டம்ஸ் எடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்னீக் பண்ணாக்கா அந்த ரோபோட்ஸ்க்கெலாம் தெரிய மாட்டோம். ஓகே, நம்மளோட ஷாப்பிங் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி எல்லா ஜாமாவும் கரெக்டாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவான். ஓகே, 5 பொருளும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம். நமக்கு வந்து ஸ்னீக்கிங் பவர் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து வேறு ஒரு அபிலிட்டி வந்து தேடணும்.
அடுத்தது வந்து டபுள் ஜம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தள்ளி விடுற பவர் இருக்குது. நம்ம நெய்பரை தள்ளி விட முடியும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சூடாக இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் காட்டி நம்ம வந்து இந்த சூட்டை குறைச்சிடலாம். இல்லைன்னா கையில் வந்து எடுக்கவே முடியாது, இதை பாய்க்கவும் முடியாது. ஓகே, வாங்க எடுத்துப்போம். ஓகே, இங்கே வந்து நல்ல வேலை பாத்ரூம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கூல் டவுன் பண்ணிக்கலாம், சீல் பண்ணிக்காத. ஓகே, சீல் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு வந்து க்ரோபர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கையில் வந்து கிடச்சாச்சு. வாங்க இதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நம்ம வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நாங்கள் கீழே மெங்கேல் போட்டேன். ஓகே, உடச்சிட்டு நம்ம போய் மேலே போய் இந்த ரெட் கலர் கீ யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே நின்றுட்டு எதுவுமே இல்லையா? மேலே வந்து ஏறுற மாதிரி வழி இருக்கும். ஓகே, அது நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடு போய் செக் பண்ணணும். அதுதான் கோடத்தில் வந்தேன். இந்த சைடு போய் செக் பண்ணால் ஏதாச்சும் ரூம்பு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னங்க சன் அண்ட் மூன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓ, டெய்லியில் ஒரு கதவு திறந்துருக்கோம், நைட்டில் ஒரு கதவு திறக்குமாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு லிவ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் சீக்ரெட்டாக இன்னும் ரூம்லாம் திறக்குதுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொலான்னு இருக்குங்க இந்த வீடு. உண்மையுமே சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வீட்டில் என்னென்னா இதுக்குன்னு. ஃப்ளூக்கில் கிடைக்கிறத வச்சா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வீடியோ வந்து கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஸ்னீக் ஆனதில் ஒருமாதிரி ஸ்க்ரீனு வந்து பிளாக் ஆகிடுதுல, நம்ம வந்து முக்கியமான இடத்துல வந்து இந்த பவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேமில் வந்து நெய்பர் வந்து பேய் இல்லைங்க, உண்மையாகவே ஒரு பேய் இருக்குங்க. அது நான் வந்து வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன். ஓகே, நம்ம கையில் வந்து ஒரு சில பொருள்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு முக்கியமான ஐட்டம் மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். ஓகே, கூட ரொம்ப முக்கியமான ஐட்டம். மேலேருந்து கீழே வந்து எலும்பு கூட மிஞ்சாது. ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்குது, தட்டி விட்டால் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ ட்ரெயினை வச்சு நம்ம நுறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வந்து ட்ரெயின் கீயை போய் அடிச்சு ட்ரெயின் வழியாக போய் வேறு கீயை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எனக்கு புரியல இது எப்படி தான் விளாட்றதுன்னு. ஃப்ளூக்கில் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரெயினை ஓப்பன் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெயின் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரெயின் போகுது. ரிவர்ஸு ஃபோர்ட்லாம் பண்ண முடியும் போல் இருக்குது. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த இடத்துல வந்து குதிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட இருக்கும். ஏன்னா நான் நிறையா கேம் ப்ளே வீடியோலாம் பார்த்துருக்கேன். இங்கே தான் ரொம்ப பண்ணுவாங்க யூடியூபர்ஸ்லாம். இங்கே பாருங்க, மேலே ஒரு இடம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு வந்து பாக்ஸு மட்டும் தான் இப்போதைக்கு தேவை. நம்ம பாக்ஸை வச்சு தான் குச்சி நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். அந்த பைப்பு வழியில் ஏற போகிறோம். ஓகே, பைப்பில் வந்து ஏறியாச்சு. அடுத்தது ட்ரெயின் மேலே குதிச்சு, ஓட்டு மேலே குதிச்சு, திருப்பி ஓட்டு மேலே குதிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, மேலேயே வந்து கார்டன்லாம் வச்சுருக்கான் மாமா. டேய் மாமா, நீ வந்து உண்மையாக புத்திசாலியான பர்சன்டா. நீ உனையெல்லாம் மிஞ்சிறதுக்கு இந்த ஊரில் யாருமே கிடையாதுடா. ஓகே, ரைட்டு. நமக்கு வந்து இந்த பாக்ஸை கூக்கிட்டு போய் இங்கே வந்து ஒரு பாக்ஸு மாதிரி இருக்குங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டால் ஒரு மெக்கானிசம் வந்து அப்படியே நின்று போயிடும். அதுதான் இந்த பாக்ஸை தூக்கி அப்படி கீழே போட்டுருவோம். ஓகே, போடுற கைப்பில். ஓகே, மெக்கானிசம் வந்து நின்றுச்சு. ஓகே, இந்த மெக்கானிசம் வந்து நிறுத்திட்டோம். ஆனால் எனக்கு தெரியாது எதுக்கு இந்த மெக்கானிசம்னு. நம்ம வந்து நான் நிறுத்தி விட்டேன். நிறையா கேம் ப்ளே வீடியோ பார்த்தனால நான் வந்து நிறுத்திட்டேன் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே, இங்கே ரெட் கலர் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. போடு. ஓகே, வாங்க இங்கே வந்து நம்ம ரெட் கலர் கீ யூஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவோம். ஓகேங்க, இது டபுள் ஜம்புக்கான எபிலிட்டிக்கான ஒரு பசிலுங்க. பசில் சொல்லும்போது பாக்கோன்னு சொல்லலாம். நம்ம பாக்கோ தான் எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேன்ஸுக்குமே தெரியுமே, நம்ம ஃபேன்ஸுக்கு. ஸோ நம்ம வந்து விறுவிறுன்னு முடிச்சிருவோம். Come on! Yes! Okay, come on! Oh! Yes! ஓகே, ஃபைனலி வந்து பார்க்கர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டபுள் ஜம்ப் வந்து அன்லாக் ஆக போகுது. ஓகே, குதிடா. ஓகே, நமக்கு வந்து ஃபைனல் வந்து டபுள் ஜம்ப் வந்து அன்லாக் ஆச்சு. இனிமேலாம் வந்து தரமான சம்பவம்லாம் இருக்க போகுது கைஸ். நம்ம வந்து டபுள் ஜம்ப் வந்து இது பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளால் வந்து டபுள் ஜம்ப் அடிக்க முடியும். இந்த ஏரியாக்குள்ளே போய்ட்டு இந்த கரண்ட் பாக்ஸு சும்மா இருக்காத அடிச்சு விட்டாச்சு. ஓகே, ட்ரெயின் அது பார்த்து ஓடுது. சாயங்காலமாச்சு. இது மேலே நைட் ஆயிரம் செத்து போனால் கூட. ஓகே, அதனால் வந்து நம்ம கால டைம் வருது பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஓகே, வாங்க வேறாச்சும் இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீ எங்கே வேணாலும் கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கிடைக்கலாம். அதனால் நம்ம வந்து தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம நேரம் அவங்க இதை முடிக்கிது. பாதி பேர்லாம் பார்ட் 3 வரைக்கும் இது போட்டிருக்காங்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, நம்ம வந்து மேலே ஏறி ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ரைட்டு. நம்ம வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். வாங்க அப்படியே மேலே ஏறிடுவோம். ஐயோ, உள்ளே போக முடியலையே.
ஐயோ ஐயோ என்னமோ தடுக்குது, உள்ளே போக முடியல. ஓகே வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஐயோ மறுபடியும் உள்ளே போக முடியலையே. ஓகே வாங்க இந்த பாக்ஸெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டு உள்ளே போவோம். ஓகே நம்மளால் குமிஞ்சி வர முடியும்னு நான் வந்து மறந்தே போயிட்டேன். நம்மளால் குமிஞ்சி கூட வர முடியும். ஓகே இந்த ஏரியாக்குள்ளே வந்து நமக்கு க்ரீன் கலர் கீ கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். வாங்க இது எடுத்துகிட்டு பட்டுட்டு இன்னொரு ஸ்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கான இடத்துக்கு போயிடலாம். இன்னும் வந்து நம்ம வந்து தள்ளி விடுற ஸ்கில் தான் ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம். அது வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து நெய்பரை வந்து தள்ளி விடலாம். அவன் நம்மளை வந்து பிடிக்கவே மாட்டான், பிடிச்சா கூட தள்ளி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு இதுங்க செம்மையான ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லலாம் அந்த ஸ்கில்லு. ஆனால் அந்த ஸ்கில்லு செய்ய கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு. அதை வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு இதை முடிச்சிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து ஒவ்வொரு ரோபோட் வந்து சுற்றுங்க. பெல் அடித்தா சம்டைம்ஸ் வந்து வேலையை பார்க்கும். இன்னொரு பெல் அடித்தா நம்ம போய் ஒழிஞ்சிக்கணும், இல்லைன்னா அது வந்து பிடிச்சிருங்க. இன்னொரு பெல் அடிக்கும் போது நான் அதுங்க பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். எண்டிங் வரைக்கும் இப்படியே போகணும். நான் போயிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே நம்ம வந்து எண்டிங்கான இடத்துல வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம தள்ளி விட ஸ்கில் வந்து ஓப்பன் ஆயிரும். இது இங்கே ஒரு பையன் போல் வரான் பாருங்கள், போட்டு பையன். இவனை வந்து நம்ம தள்ளி விடணும். எப்படி தள்ளி விடணும், ஸ்பேஸ் பட்டன் தட்டினாலே வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுடலாம். இனிமேல் நம்ம வந்து நெய்பரை கூட தள்ளி விடலாம். ஓகே மாமா வந்தாருன்னா ஒரே கீழே தள்ளி விட்டு வேலையை பார்த்துலாம். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்கில் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம போய் கதவு திறக்கிறது மட்டும் தான் வேலை. வாங்க போய் கதவு திறந்து விட்ருவோம். ஓகே கதவு வந்து க்ரோபர் வச்சு அழகாக திறந்து விட்டாச்சு. ஓகே நான் வந்து கீஸ்லாம் தேடுற சமயத்தில் வந்து இந்த இதையும் வந்து அழகாக கரைச்சிட்டேன். அதை வந்து கட் பண்ணிட்டேன். நான் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து கரைக்கிறதுக்கு. எதுக்கு உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணோம். நான் வந்து இந்த கீ கார்டை வந்து கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து போகலாம். இப்போ வந்து என்னதுமா கான்செப்ட்டு, நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம கனவு உலகத்தை போய் கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. இங்கே தான் வந்து அந்த பேய் வருங்க. அதுக்கிட்ட இருந்து நம்ம ஸ்னீக் பண்ண போகிறோம். அங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பேயோட தான். இங்கே வந்து நம்ம கரெக்டாக ஒழிஞ்சிக்கணும். அது நம்மளை க்ராஸ் பண்ணி செவுத்து மூலியமாக பூந்து போகும்போது தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஓகே வருது பாருங்கள் அந்த பேய். நம்ம ஏதாச்சும் போட்டோம் வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு மூஞ்சிக்கிட்டு வந்து நின்றோம். அவ்வளோதான், அவுட் ஆயிடுவோம் நம்ம. ஓகே இப்போ வந்து அது வந்து போயிடுச்சு. நம்ம வேலையை பார்த்துட்டு அந்த ஏரியாக்குள்ளே போவேன் தான். ஓகே இப்போ நம்ம வந்து முன்ன எப்படி வந்து ஆக்ட் 1 செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஆக்ட் செய்யணும். இந்த கதவை தாண்டி நம்ம வந்து போகணும். இந்த ஃபென்ஸை தாண்டி போகணும். சம்டைம்ஸ் நெய்பர் வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணோம். ஓகே கரெக்டாக நின்றுச்சு, குதிச்சிட்றோம். ஓகே குதிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு வந்து போயிடும். ஐயோ நெய்பர் தள்ளு. இதுக்கு தான் இந்த ஸ்கில்லு தேவைங்க. ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் பண்ணியாச்சு. கதவு வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வயசு இந்த அறிவு இல்லை, இப்போ இருக்குது. நம்ம கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ அந்த கதவுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே அதோட வந்து ஆக்ட் 3 முடிஞ்சிடும். ஓகே கைஸ் நம்ம வந்து ஆக்ட் 3 வந்து ஃபைனல் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஆக்ட் 4 தான். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்கே மீசோன். டாடா பாபாய்.